நான் அரசியலுக்கு வருவது உறுதி. காலம் பேசாது, காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? வேற யாரு? நம்ம எல்லாரும் அன்போடு, பாசத்தோடு, செல்லத்தோடு அளிக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அதை சொல்லியிருக்காரு. சூப்பர் தலைவா. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் இப்படி சொல்றேன்னா, அவர் ஒரு மெச்சூர்டான ஒரு ஆளு, எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன். நம்ம கூட நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருந்தோம், ஆதவர்ஜனா பண்ணது வந்து சரி கிடையாது, ரஜினிகாந்த் பத்தி பேசியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயம் இப்போ அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டாரு, அது வேற மேட்ரு. ஆனால் அவரோட நோட் பேட் வந்து நமக்கு ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. ஏன் ஆச்சரியத்தை கொடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இவர் ஒரு புறம்போக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்ல, திமுகவில் ஆபாச பேச்சாளராக புகழ்பெற்ற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அதை பற்றி இன்னும் அசிங்கமாக சொல்லியிருக்காரு. நான் ஒரு சாம்பிளுக்காக ஒரு வேர்டு மட்டும் சொன்னேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபினிஷ் பண்ணிப்பாப்புல ஆளு ரஜினிகாந்தை. அது ஓகே. நாம் தமிழர் கட்சியில் இன்னும் உச்சகட்டத்துக்கு போய் மானங்கெட்ட கேள்வி, தரம் தாழ்ந்து குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இவ்வளவு நடந்திருக்கு, நம்மால் எதுக்குமே பதிலே சொல்லலை. அரசியல் இதெல்லாம் சாதாரண விஷயம், கடந்து போய்கிட்டே இருப்பேன் அப்படின்வாப்புல. ஆனால் இப்போ கடக்க முடியாது. ஏன்னா விஜய் கட்சியிலேருந்து ஒருத்தர் நம்மளை பற்றி விமர்சனம் பண்ணிட்டாருன்னா நம்ம இதை கடந்து போகலாமா? அது எலெக்ஷன் டைம் வேறு வருது. நம்ம யாருன்றதை சொல்லி ஆகணும். நம்ம கீழே சில பயல்களாக இருக்காங்க, அவங்களெல்லாம் ஓட்டு போட விடாமல் பண்ணிடணும். ஓட்டுக்கிட்டு போட்டாங்கன்னா தப்பி அங்கே போய் ஓட்டு போட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இது சரியான சூழ்நிலை அமைஞ்சு போச்சு, நோட் பேடை ரிலீஸ் பண்ணிவிடுவோம். இது விசித்திரமாக தான் இருக்கும் கேட்கறதுக்கு. ஆனால் அவ்வளோலாம் நீங்கள் வந்து விசித்திரப்பட தேவையில்லை. ஏன்னா சற்று அலசி ஆராய்ஞ்சிங்கன்னா, கொஞ்சம் பின்னாடி வரலாற்றில் கொஞ்சம் பின்னாடி போய் போனீங்கன்னா எந்த அநீதிக்குமே தலைவன் குரல் கொடுக்க மாட்டான். அப்படியே பாட்டு பர்சனல் லைஃப்பை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அரசியல் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, என் தலைவனை ஏன் கேள்வி வைக்கிறீங்க அப்படின்னு. கரெக்டு தான் பண்ணுறாப்புல. நல்லா பர்சனல் லைஃப்பை பீஸ்ஃபுல்லாக வாழ்றோம், யார் வேணாம்னு சொல்லலை. கள்ளக்குறிச்சி இன்சிடென்ட் பற்றி பேசினாப்லையா? பேசியிருக்க மாட்டாப்புல. நாங்குநேரியில் நடந்துச்சு, அதை பற்றி பேசினாப்லையா? பேசியிருக்க மாட்டாப்புல. தூத்துக்குடியில் நடந்துச்சு, அதை பற்றி பேசினாப்லையா? பேசியிருக்க மாட்டாப்புல. மதிய உணவு சாப்பிட்டு குழந்தைங்களாம் ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாங்க, அதை பற்றி பேசியிருப்பாப்லையா? பேச மாட்டாப்புல. ஆனால் கரூர் இன்சிடென்ட் நடந்த உடனே அவரால் ஒரு போஸ்ட் போட முடியும். இப்போ அடுத்ததாக திருப்பி விஜய் சம்மந்தப்பட்ட ஒரு இஷ்யூ வரணும்னு போஸ்ட் போடுவாப்புல. அவர் கடைசியாக பண்ண 2 விஷயம் பார்த்தீங்கன்னா, விஜய் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து வெளியில் தலை காட்டியிருக்காப்புல. மற்றபடி அந்த படத்தில் கூலி படத்தில் வரும்போது ஆஃப்லைன்லேயே இருப்பாப்புல. இப்போ தான் ஆன்லைன் வந்திருக்காரு. அப்புறம் இந்த மற்ற எதுக்குமே வாய் திறக்காத இவருக்கு அக்கறை இருக்கா, சமூக பொறுப்பு இருக்கான்றதை பற்றியும் பேச விருப்பப்படலை. அதேமாதிரி அவர் அரசியல் விட்டு போனார், அரசியலுக்கு வந்தார், அதுக்கு இப்போ தனிப்பட்ட காரணங்கள் இருக்கும். அவர் ரொம்ப தைரியமிக்க ஒரு ஆளுன்னா விட்டுக்கிட்டு இருக்காங்களே, அதுக்கும் நம்ம விமர்சனம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் கட்டாயம் இவருக்கு விஜய் மேலே ஒரு தாழ்ப்புணர்ச்சி இருக்குது. அந்த காழ்ப்புணர்ச்சியில் தான் இதெல்லாம் பண்ணுறாருன்றது மட்டும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவர் வயசுக்கு இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் கடந்து தான் போயிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடக்க முடியுமா விஜயோட பேர் வந்ததுக்கப்புறம்? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் போடுங்க. லெட்ஸ் மீட் இன் another ஆக்கப்பூர்வமான வீடியோ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.